மாணவர்களே, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கங்களை தேவதூதர்கள் தங்கள் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார். யூதாவுக்கு தீர்க்கதரிசியாக எழும்ப வேண்டும் என்று சொன்னார். அவனும் தீர்க்கதரிசியாக எழும்பினான். ஒரு நாள் அவனுடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். அங்கே உயரம் உன்னதமுள்ள சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருக்கிறதையும் அவரை சுற்றிலும் இருக்கிற பல காரியங்களை பார்க்கிறான். தேவ தூதர்களை பார்க்கிறான். மகிமையா இருக்கிற அந்த பிரகாசத்தின் புகைகளை பார்க்கிறான். தொங்கல் ஆடைகளை பார்க்கிறான். திடீரென்று அவன் இருதயத்தில் பயங்கரமான ஒரு உணர்வு வருகிறது. ஐயோ, நான் அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷர்களுக்கு மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன். ஐயோ, நான் அதமானே. யாரை சொல்றேன் தெரியுமா? தீர்க்கதரிசியாகிய ஏசாயா. அதற்கு பிற்பாடு என்ன ஆகுது? கர்த்தர் அவனுடைய உதடுகளை தொட்டு அவனுடைய பாவம் நிவர்த்தியாகும்படி செய்கிறார். அவன் பாவ நிவர்த்தியாகி அவன் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக மாறுகிறான். அப்படி தீர்க்கதரிசியாக மாறின உடனே கர்த்தருடைய இருதயத்தின் துடிப்பை அவன் அறிகிறான். அவன் ஜபங்கள் எல்லாம் இனி எப்படி ஆயிரும்? பரிசுத்தவான்களுடைய ஜபமாகிய தூப வர்க்கத்தை போல கர்த்தருடைய தூதன் பொற்கலசத்தை தன் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஏசாயாவுடைய ஜபம் ஒரு தூப வர்க்கத்தை போல சேமிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட ஜபம்